ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்க போனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் வந்து தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவைக்கல் என்ற ஊரில் இங்கே இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா வைக்கல் நாதராகவும் செண்பகராணேஸ்வரம் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா கொலம்பியல் கோதையாகவும் கோமலவல்லியாக நம்ம காட்சியளிக்கிறாங்க. தலை விருட்சம் செண்பகமாக காட்சியளிக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 96ஆவது தலமாக பார்க்கப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி நமக்கு காட்சியளிக்கிறாங்க. கோச்சங்கண்ணன் கட்டிய மாட கோயிலில் இதுவும் ஒன்று. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வைக்கல் என்ற ஊரில் கட்டப்பட்டதால் அந்த பேர்லேயே சிவபெருமானும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே சிவபெருமான் மூன்று கண்ணு உள்ள போல் இங்கே 3 கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா வலக்கண்ணாக பார்த்தீங்கன்னா விசாலாட்சி உடனே விஸ்வநாதர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இடக்கண்ணாக பார்த்தீங்கன்னா பெரியநாயகி சம்மேத பிரம்மபுரீஸ்வரம் காட்சியளிக்கிறாங்க. நெற்றிக்கண்ணாக பார்த்தீங்கன்னா கொலம்பியல் கோதையாகவும் உடன் வைக்கல்நாதர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இந்த 3 திருநாமத்துக்கும் 3 தலங்கள் இருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, லக்ஷ்மி, அகத்தியர் வழிபட்ட தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுது. இப்போது இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னாக்கா, ஒரு யானை வந்து தன் குட்டியை தேடி வருது. தன் குட்டியை காணா போன துயரத்தெல்லாம் போது அங்கே எதிரில் வந்து ஒரு ஈசல் புற்றை பார்க்குது. கோபமுற்று அந்த என்ன பண்ணுது, தன் தந்தத்தால் காலாலே அந்த ஈசல் புற்றை மீது சேதப்படுத்துது. இதனால் கோபமுற்ற அந்த ஈசலாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது, யானையை கடிக்குது. இதனால் யானை இறக்குது. தன் தவற உணர்ந்த யானையும் ஈசல் என்ன பண்ணுறாங்க, இந்த தலை இறைவனை வணங்கி முக்தி பெற்ற தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாத முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமாதேவி வந்து தன்னை வந்து விரும்பி திருமாலை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு விரும்ப தவம் செய்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா திருமால் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பூமாதேவியை திருமணம் செய்து கொள்கிறாரு. இதை கேள்விப்பட்ட லக்ஷ்மி தேவி மிகுந்த கோபம் கொண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த செண்பகவாடம் காடை அடைஞ்சு கடும் தவம் செய்கிறாங்க. அந்த தவத்தின் பயனாக பார்த்தீங்கன்னாக்கா திருமாலும் பூமாதேவியும் லக்ஷ்மியை தேடி வர எங்கே தேடி அழிஞ்சி வராங்க. வந்து இந்த தலை இருக்கிற சிவபெருமானை வணங்கி இருவரும் ஒன்று சேர்றாங்க. திருமால், லக்ஷ்மி, பூமாதேவி இந்த 3 ஒன்று சேர்ந்த தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த வைக்கல்நாதர் ஆலயம். அன்பான சிவ அன்பர்களை வாய்ப்பு ஒருவர் உருவாக்கிட்டு இங்கே இருக்கிற வைக்கல்நாதரை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க. ஈசனடி வாழ்க. இன்றையடி வாழ்கின்ற மாதிரி இறையருள் செய்து இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.